ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை. இந்த சிஸ்டத்தில் தினப்பலன் பார்க்கறதுல என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, அக்யூரசி இருக்கும். நம்ம ஜாதகத்துக்கான தனித்தன்மையை டெய்லி போகக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு உணர்த்தும். இந்த பாவ செயல்பாடுகள் இன்றைக்கு சாதகம், இந்த பாவ செயல்பாடுகள் பாதகம் என்பதையெல்லாம் சொல்லும். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பயன்படுத்தி இதை கணிச்சு வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இந்த தினப்பலனை பயன்படுத்தும் போது மிக மிக அக்யூரஸியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கேட்ட கேள்விக்கு பதிலும் கிடைக்கும். ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை முதல் நாள் மிருகசிரீஷ நட்சத்திரம். துலாம் லக்னத்திற்கு 8ல் சந்திரன். அதாவது மதியம் 1 மணி வரைக்கும் 8ல் சந்திரனுங்கிறது தடைகளையும் ஒரு வகையில் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்ருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போயிடுறார். மதியம் 1 மணிக்கு மேலே அதே மிருகசிரீஷம் 3-4 பாதங்களுக்கு போகும்போது சிறப்பாக இருக்கும். இந்த மிருகசிரேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் கிரகம் 6ஆம் இடமான மீனராசியில சனியுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. சனியுடையும் புதனுடையும் சேர்ந்தும் இருக்கு. அதனால பணவரவு, உத்தியோகம், சொந்த தொழில் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, கருவிகள் தயாரிக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். கனரக வாகனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அனைத்துக்குமே சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் திருவாதிரையிலான ராகு நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ராகு 6ஆம் வீட்டில், அவரும் இன்னொரு ராகுனுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் போறாரு. புதனுடைய உபநட்சத்திரத்தில் போறாரு. இன்றைக்கும் பல்கா இருக்கும். தொழில் பலம் அமைப்புகள் ரொம்ப ரொம்ப பல்காக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 4ஆம் பாவமாகவும் இயங்கும். அதனால வேலைக்கு சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதனால சில பேருக்கு ரிலீவ் ஆகிறது, இடமாற்றங்கள் மற்றும் கோவில் தரிசனங்கள், யாத்திரை போகிறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட கோயில், குலதெய்வ கோயில், இது மாதிரி பண்ணுறது, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறார் சனியுடைய நட்சத்திரத்தில். 6ஆம் வீட்டில் சனி, செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த சனி உபநட்சத்திர ராகுவா இருக்கிறதுனால வேலையில் ரிலாக்ஸாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு லீவ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நலமாக இருக்கும். ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். 10ல் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது 6ல் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் இருக்கார். அது 12-10 வரைக்கும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் அதுக்கு மேலே சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இன்றைக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்கு. புதன் அப்படின்னாலே வியாபாரம், பைப்பிங் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, அனைத்து விதமான ஒரு கணினி சாதனங்களை வச்சு இது பண்ணுறது, மிஷின் வேப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்டது, ஸ்கேல் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ஒரு உபகரண தொழில்கள் அதெல்லாம் அற்புதமாக நடக்கும். சில பேருக்கு அந்த வேலை சம்பந்தமான ஒரு பிரயாணங்களையும் கொடுக்கும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். 11ஆம் வீடான சிம்மராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல போறாரு. இந்த கேதுவுமே கேதுனுடைய மகத்திலேயே இருக்காரு. சந்திரன் கேது சேர்க்கை பலனை கொடுக்கறது. புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. எதிர்பார்த்த நண்பர்கள் அது சம்பந்தப்பட்டதுலையும் நமக்கு ஈடுபாடுகளை கொடுக்கும். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். அப்ப இந்த சுக்கிரனுடைய பலன் எப்படி தரப்படுகிறது அப்படின்னா, சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. கிருத்திகை 4ஆம் பாதத்துல நம்ம லக்னத்துக்கு 8ல் இருக்கார்.
அதனால் ஒரு வகையில் பார்த்தோம்னா காலதாமதம், நம்ம ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்வால்வ் ஆகி அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணால் கூட அது கரெக்டான ரிசல்ட் கொடுக்கல, காலதாமதம் ஆகிட்டே இருக்குது, தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, தோல்விகள் இருக்குது, சிறப்பாக செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த 8ல் இருக்கிற சுக்கிரன் பலவீனத்தை ஏற்படுத்துகிறார். பட் இருந்தாலும் அது பின்னால் சக்ஸஸ் ஆகும். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம் இரவு 10:35 வரைக்கும். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்கு, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்கு. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் இந்த உத்திரம் என்பது சூரியனுடைய பலனை எப்படி தருது அப்படின்னா, 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, கணவன் மனை உறவு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் சாதகமான பலனை தருது. அது மட்டும் இல்லை, கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தரவுகளை அமல்படுத்துறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் மிக மிக சாதகமாக இருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் சந்திரனாகவே செயல்படுகிறார். வேலையில் ஒரு புது டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம், அல்லது அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்க ஒரு கூடுதலாக ஒரு பிரான்ச் போடுற மாதிரி, அது எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது. 2வது வேலை கூடுதல் பொறுப்பு செய்கிறது அப்படிங்கிறதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும், அதில் பலமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும். 12ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் பலகீனம், உடல் பலகீனத்தை குறிக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னியிலையும் 2 பாதம் துலாத்திலையும் இருக்கு. துலாம் ராசிக்கு மதியம் 1:13 வந்து விடுகிறது சந்திரன். இப்போ இன்றைய பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் காலையில் 10:33 மேலே சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் வேலை செய்கிறாரு. இதுவும் ஒரு தொழில் பலம் உள்ள நாளாக இருக்கிறது. புதனோட செவ்வாயும் இங்கே சேர்ந்திருக்காரு. அதனால பணவரவு, தொழில் ஆதிக்கம் மற்றும் உத்தியோகம், இது எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த புதன் செவ்வாய் இந்த 2 பேருமே யாரு அப்படின்னா, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மாற்றம் பண்ணி போகக்கூடிய இடத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்ற அந்த திருப்தியையும் கொடுக்கும். பாக்கியம் அப்படிங்கிறது புதன். அப்போ அந்த ஸ்தானத்தையும் அவர் இயக்குறார். புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதிட்டு இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானத்தையும் இயக்கிறதுனால நமக்கு மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எந்த விதமான ஒரு கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள், பகைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய நாளாகவும் அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.